நம்ம தேசம். காசி கருப்புசாமியா வேஷம் போட்டதுக்கு நீங்களும் ஒத்துழைச்சிருக்கீங்க, உண்மைதானே? ஆமாம் தாய். ஆனா காசி கருப்பு வேஷம் போட்டதெல்லாம் திட்டம் போட்டு செஞ்சதில்லை, தற்செயலாக நடந்த உண்மை. சிலூர்லேருந்து வந்த காசி நேராக என்னை வந்து பார்த்தான். அவன் வந்தது எனக்கு மட்டும்தான் தெரியும். என் மூலம் அவன் குடும்பத்துக்கு நடந்த அநியாயங்கள் எல்லாம் கேள்விப்பட்டு கோபத்தோட அருவாளை எடுத்துட்டு போய் குமாராவில் வெட்டிட்டான். அருவாளோட குதிரை மேலே வந்த காசியை பார்த்த ஊர் மக்க அவனை கருப்புன்னு நினைச்சாங்க. காசி அதை பயன்படுத்திக்கிட்டான். அதுக்கு நான் ஒத்துழைச்சேன். ஆனால் பிறகு நெஜக்கருப்பே நேரில் வந்து எங்களையெல்லாம் கட்டுப்படுத்தி இந்த நிமிஷம் வரைக்கும் தர்மத்தை காப்பாற்றிக்கிட்டு வருதுங்கிறது தான் உண்மை தாய். நெஜக்கருப்பா? ஆமாம் தாய். காசியை கருப்புன்னு ஊர் மக்கள்லாம் நினைச்சாலும் இந்த பேச்சு கிழமை மட்டும் நம்பல. அது காசிதான்னு கண்டுபிடிச்சிட்டா. வெளியூர் ஆளுகளை வச்சு பிடிச்சு கொண்டு வந்து கொல்ல முயற்சி செஞ்சப்போ நெஜக்கருப்பு வந்துருச்சு. காசியை தேடி நான் போனப்போ பந்திப்பாறையில காசி மயங்கி கிடந்தான். பக்கத்துல கருப்பு வெட்டி போட்ட பேச்சு கிழவினுடைய தலையில்லாத உடம்பு கிடந்துச்சு. பேச்சு பாட்டியை கொன்னது கருப்பு தானே எப்படி சொல்றீங்க? உங்களை மாதிரியே பழி வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்த வேற யாராவது இருக்கலான்னு உங்களுக்கு தோணலையா? நாங்களும் அந்த நினைப்புல தான் மேல மேல திட்டம் போட்டோம். என்ன திட்டம் போட்டீங்க? பேச்சிக்கிளையுடைய பணத்தை சுடுகாட்டுல புதைக்க கூடாதுன்னு ஊர்க்காரங்க தடுத்ததும் ஆனமுடியார் காசுத்தோப்பு பங்களாவிலேயே புதைக்க பார்த்தாங்க. காசுத்தோப்பு பங்களாவில் தான் பொன்பான நகையெல்லாம் இருக்குன்னு நம்பின நாங்க ஒரு திட்டம் போட்டோம். அதுபடி நான் சாமி ஆடி பணத்தை பந்திப்பாறையில போடும்படி சொன்னேன். ஆனமுடியார் இதுக்கு கட்டுப்பட மாட்டார்னு எனக்கு நல்லாவே தெரியும். இல்லை, இது எங்க வீடு, செத்து போனது எங்க ஆத்தா, அது பணத்தை எங்க புதைக்கணும்னு எங்களுக்கு தெரியும். அதை கேட்க நீங்க யாரா? இல்ல அது கருப்புரா யாரு? என் மேல சந்தேகப்பட நான் மனுஷன், ஆனா அந்த கருப்ப மேல சந்தேகப்படாது. அது உனக்கு நல்லதில்லை. பணத்தை இந்த இடத்துல புதைக்காதீங்க, கருப்பனுடைய கோபத்துக்கு ஆளாகாதீங்க. என்னங்கடா ஒரேடியா மிரட்டுற? கட்டையா, என் மேலேயே கை வச்சிட்டில, பரவாயில்ல. எப்ப கருப்ப மேல நீ சந்தேகப்பட்டையோ இனி எனக்கு சொல்ல ஒண்ணு இல்லை. நீயாச்சு அந்த கருப்பனாச்சு. ஆனா ஒண்ணு, இந்த பணத்தை புதைச்ச இடமோ வீடோ இனி விளங்காது. ஒரு காக்கா குருவி கூட இந்த இடத்துல பறக்காது. ஊருக்கே உழ வச்ச அந்த கிழவுடைய ஆத்மா சாந்தி அடையாம இந்த இடத்தையே சுத்தி சுத்தி வரும். கருப்பையன் மேல இறங்குறது சத்தியம்னா இதுவும் சத்தியமா நடக்கும். நாங்க நினைச்ச மாதிரி பணத்தை பங்களாவிலேயே புதைச்சார். கருப்போட கட்டளையை மீறினதுனால உங்க ஆத்தாவுடைய ஆவி இந்த பங்களாவுல பேயா அலையும்னு நான் சாபம் கொடுத்தேன். இதை பயன்படுத்திட்ட காசி அவங்க ஆத்தாவை வரவழைச்சு
ஆவி நாடகம் போடலாம். என்னாச்சு? நாங்க தான் நாடகம் போடுறதா நினைச்சோம். ஆனா கருப்பு போட்ட நாடகத்துல நாங்க நடிச்சுக்கிட்டு இருந்தோம்னு பிறகுதான் தாய்க்கு தெரிஞ்சிச்சு. கருப்பு சொல்லிச்சுன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா ஆனமுடியார் குடும்பத்தை எங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டோம். காசுத்தோப்பு பங்களாவில் பொன்பான நகைகளை தேடி தேடி அழுத்து போன காசி சிவகாமியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஆனமுடியார் மறைச்சு வச்சிருக்கிற நகைகளை சுலபமா கண்டுபிடிச்சிடலான்னு நினைச்சான். அதுக்கும் நாங்க ஒரு திட்டம் போட்டோம். உடுக்க பூசை நடத்தி வலது பக்கமா நிற்கிற காசியை அடையாளம் காட்டி காசிக்கும் சிவகாமிக்கும் கல்யாணத்தை நடத்தி முடிச்சிடலான்னு நினைச்சானா, ஆனமுடி வா, பயப்படாத, வீட்டு கன்னிக்கு ஒரு நல்ல வழி காட்டத்தான் கூப்பிட்டேன். எங்க அந்த கன்னி? அடியம் அவளை கூப்பிட்ட குரலுக்கு வந்தவளை, உன் தாலிக்கு அரசனை காட்டுறேன், ஒப்பு ஏத்துக்கிறியா? ஆகட்டும் சாமி. என் முன்னால ஒரு பெரும் கூட்டம், கூட்டத்துல இடதோறும் என்ன போல கருப்பா நெஞ்சு முழுக்க நெருப்பா இருக்கிறவன் யாரு? யாருடா? இந்தியா தேசத்தை கலைச்சிட்டு புத்தி வேதலிக்காம பக்தியோட நான் சொல்றதை கேட்டு இந்த பொண்ணு கழுத்துல தாலியை கட்டு. என்னையும் அறியாம வலது பக்கம் காட்டுறதுக்கு பதிலா இடது பக்கம் காட்டிட்டேன். அதனால பிரம்ம சிவகாமி கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு. அப்பதாமா எனக்கு தெரிஞ்சது, கருப்பு என்ன கொஞ்சம் கொஞ்சமா ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சிருக்கு. வாய் தவறி சொன்னதெல்லாம் எப்படி கருப்பு சொன்னதாகும்? வாய் தவறி சொன்னதா நீ நினைக்கிற, கருப்பு சொல்ல வச்சதா நான் நினைக்கிறேன். ஆனா காசி வேற மாதிரி நினைச்சா. நான் ஏதோ இதுல தனிப்பட்ட முறையில் திட்டம் போடுறதா நினைச்சு என்கிட்ட சண்டை போட்டான். அவனை சமாதானப்படுத்த வெளியூர்ல இருந்த எங்க அண்ணன் அவளையே அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆமா தாய், காசி என் மருமவன் சண்முகம், என் பேரன் தாய், என் பேரன். சண்முகம் என் பேரன் தாய், என் பேரன். அதுக்கப்புறம் கருப்பு நேர்ல வந்து காட்சி தருமான்னு எனக்கு இருந்த கொஞ்ச நெஞ்சம் சந்தேகமும் கட்டையை கைவிட்டப்பட்டதிலிருந்து தீர்ந்து போச்சு தாய். ஆமா தாய், கட்டையை கைவிட்ட அன்னைக்கு தான் கருப்பு முதலா எனக்கு காட்சி தந்துச்சு. என் கோயில்ல ஒரு அநியாயம் நடக்க இருந்ததுடா. தப்பு செய்ய இருந்தவன் கையை வெட்டிட்டேன். பௌர்ணமிக்கு பௌர்ணமி அவனுக்கு தண்டனை இருக்கு, இது ஊருக்கு ஒரு பாடமா இருக்கட்டும்னு சொல்லிட்டு போயிடுச்சு. நான் உடனே கருப்பு கோயிலுக்கு ஓடி போய் பார்த்தேன்.
அங்க கட்டையன் கைவெட்டப்பட்டு கிடந்தான். கருப்பு இருக்கு, கருப்பு என்ன தண்டிச்சிருச்சுன்னு சொன்னான். அதுதான் தாய் அவன் கடைசியா பேசின வார்த்தை. அந்த நிலையில அவனை பார்த்தப்போ செல்லக்கிளி கருப்பை சாடி விட்டதுதான் தாய் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. கட்டையா, கருப்பு மேல சத்தியமா இந்த பொண்ணுதான் பொய் சொல்றான்னு சொல்லு. கற்பூரத்தை அடிச்சு சத்தியம் பண்ணு. சத்தியம் தானே? கருப்பு மேல என்ன, யாரு மேல வேணா சத்தியம் பண்ற? இவ பொய் சொல்றா. கருப்பு மேலயே பொய் சத்தியம் பண்ற? கருப்பு உன்னை விடாதுடா, உன்னை விடாது. இதுக்கு மேலே உன் கூட வாழ நினைக்கிறது தப்பு. கருப்பா, நீ இருக்கிறது சத்தியம்டா. இவன் இந்த ஜென்மத்துல இன்னொரு பொண்ணு தொடக்கூடாது. மீறி தொட்டா தொட்ட கையை வாங்கிடு. அன்னையிலிருந்து கருப்பு அடிக்கடி வந்து எனக்கு காட்சி தந்து கட்டளை கொடுக்கும். நானும் பூசாரி மரபுப்படி சாமியாடி ஜனங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். சாமியாடியா? ஓ, எல்லாம் இந்த ஊர் ஜனங்க உங்களை நம்ப மாட்டாங்கல்ல? அப்படின்னா கருப்பை நீங்க பார்த்துருக்கீங்க. அது முகத்தை பார்த்துருக்கீங்களா? அது எப்படி இருக்கும்னு உங்களால் சொல்ல முடியுமா? இல்ல தாய், அதோட உருவத்தை தான் நான் பார்த்துருக்கேன். கருப்போட உடுப்புக்கு பூசை பொண்ணா கூட கண்ணை கட்டிக்கிட்டு தான் செய்யணுங்கிறது எங்களுக்கு விதிக்கப்பட்டது. இல்லைன்னா கண்ணு போயிடும். கண்ணு போயிடுமா? அதனால கருப்பு எனக்கு காட்சி தரும் போதெல்லாம் நான் கண்ணை மூடிக்குவேன். இத்தனை வருஷமா பூசாரியா இருக்கீங்க. 18 படி மண்டபத்துக்கு கருப்பு வரும்போதும் போகும்போதும் நீங்க அதை பார்த்தது இல்லையா? இல்ல தாய், நான் வந்து பார்க்கும்போது மண்டபம் திறந்திருந்தா கருப்பு கோபத்துக்கு ஆளாகக்கூடாதுன்னு அவன் வழியில குறுக்கிடாம ஓடி போயிடும். 3-4 மணி நேரம் கழிச்சு வந்து பார்க்கும்போது மூங்குப்பட்டி மூடி இருக்கும். கருப்பு திரும்ப வந்துருச்சுன்னு நினைச்சு நான் மண்டபத்தை பூட்டிட்டு போயிடுவேன். அப்போ உங்களுக்கு கருப்பை பத்தி வேற எதுவும் தெரியாதுன்னு சொல்றீங்க. கருப்போட நீங்க நேருக்கு நேர் நின்று பேசினதே இல்லையா? அவன் பேசணும், நான் கேட்கணும். இந்த ஊர் சனங்க மாதிரி நானும் கருப்புக்கு அடிமை தாய். குறுக்க பேசக்கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது, போடுற கட்டளையை நிறைவேற்றணும். அதுதான் என் பங்கு. என்னை நம்பு தாய். நான் உங்களை நம்புறேன் பூசாரியா. கவலைப்படாதீங்க, இன்னும் ஒரு நாள் பொறுத்துக்குங்க. உங்களுக்கு நான் விடுதலை வாங்கி தரேன். Good afternoon, Aunty. Good afternoon, Aravind. வாப்பா. Bye. நமஸ்கார். நமஸ்தே. யார் இவங்க? ஆண்டி, உங்கள் பேர் அகல்யா. ஒரு சைலேருந்து வந்திருக்காங்க. நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து செத்து போனார் ப்ரொஃபஸர் சத்யநாராயணா, அவங்களோட ஒய்ஃப். நம்ம சாரை பைத்தியம் அடிச்சிட்டு இருக்க அந்த வாழை நோட்டும் இவங்க ஹஸ்பண்ட் கிட்டேருந்து தான் நம்ம சார் கைக்கு வந்தது. உள்ள வாங்க. வாங்க, உட்காருங்க. சலஞ்சு. ஆண்டி, போலீஸ் மூலமாக விசாரித்து இப்போ தான் வந்தாங்க. அதுக்குள்ளே நம்ம போலீஸ் அன்க்ளைம் பாடின்னு சொல்லி அடிச்சிட்டாங்க.
கடைசியாக யார் ட்ரீட் பண்ணுறதுன்னு கேட்டப்போ டாக்டர் நந்தான்னு சொன்னேன். அந்த பேரை கேட்டதுமே அவரை பார்க்கணுன்னு பிடிவாதம் பிடிச்சாங்க. அவர் ஊரில் இல்லைன்னு சொன்னேன். உங்களையாவது பார்த்து பேசிட்டு போகிறேன்னு வந்திருக்காங்க. என்னையா சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? मैडम அவங்களுக்கு தமிழ் தெரியாது. ଆପଣଙ୍କୁ କିଛି କହିବାର ଅଛି କହନ୍ତୁ। सही मुह जोटा मु बाहर देखी थी। என்ன சொல்றாங்க அவங்க? இந்த படத்தில் இருக்க முகத்தை ஏதோ நோட்புக்கில் பார்த்துருக்கேன்னு சொல்கிறாங்க। मु तुम पति को हराई दे छी। आपण जाऊन तू आपण को पति को बंचान तू सिपाही खंडा फपाड़ी जाऊन तू शीघ्र जाऊन तू। ஒன்றும் புரியலையே। அவங்க ஹஸ்பண்டை அவங்க தொலைச்சிட்டாங்களா? உங்கள் ஹஸ்பண்டை நீங்கள் காப்பாற்றி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க। She is telling her to bring back her husband and throw away that sword and the notebook. கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க। ଆପଣ ଭଲ ଭାव କହନ୍ତୁ। से सिपाहीटा पायला परे हठात दिने चंबल घाटी को पलोइले एवं कहा कोईटे खोजी बाबू लागिले। तापरे इते दिन परे हठात आसी कहिले मु डाकू कर्पूरा सिंह को मारी देछि। Based on that notebook, my uncle went to Chambal Valley searching for someone, it seems. ப்ரொஃபஸர் சத்யநாராயணன் அந்த நோட்டு கிடச்சதுக்கப்புறம் சம்பல் வேலைக்கு யாரையோ தேடிக்கு போயிட்டாரா? திடீர்னு ஒரு நாள் வந்து கர்பாரா சிங்னு ஒருத்தர் கொலை பண்ணிட்டேன்னு சொன்னாரா? கர்பாரா சிங்கா? யார் அது? ஏதோ பேப்பரில் படித்த மாதிரி இருக்கு அந்த பேர்। कर्पूरा सिंह चंबल घाटीर बहुत बड़ डाकू छिला। सेथिपाई जमींदार मन को गरीब लोगों को अत्याचार करथिला। से जमींदार मन को मार दोइथिला। सेठिपाई लोक मानकु पाई सही गोटे देवतार अवतार हो जाइथिला। கர்பாரா சிங் சம்பல் வேலியில் ஒரு பெரிய கொள்ளைக்காரன். அந்த ஊரில் இருந்த ஜமீன்தார் எல்லாம் அங்கே புவர் பீப்புளுக்கு ரொம்ப ட்ரபிள் கொடுத்தாங்க. அதையெல்லாம் தட்டி கேட்டு கர்பாரா சிங் அந்த ஜமீன்தார் எல்லாம் கொலை பண்ண ஆரம்பித்தானு. ரொம்ப கஷ்டத்தில் இருந்த அந்த ஊர் மக்கள் எல்லாம் அதனால் கர்பாரா சிங் ஒரு கடவுளோட अवतारन नंचांगला। मो पति सही कर्पूरा सिंह को मारी दिले एवं तोपरे कहुथिला तमिलनाडु आसी नांदा नामक लोग को खोजी बे खंडा एवं बही देवी गई की ताऊ परे मो पतिर किसी खबर जोना नहीं। அந்த கர்பாரா சிங் தான் என் அங்கிள் கொன்னாரா। அதுக்கப்புறம் தமிழ்நாடு பக்கம் போகிற நந்தான ஒருத்தர் தேடி அவர்கிட்ட அந்த வாழை நோட் புக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாராம்। அதுக்கப்புறம் அவர் பற்றி எந்த நியூஸும் இல்லை। இப்போ தான் தெரியுது அவர் செத்து போயிட்டாருன்னு। मु जानिबा को पहले आपण पति वैसे बही एवं खंडा खोजिबा को जाई होती। मोते अरविंद कहले ना ना तांको जीवा को मनो करंतु तांको अटकंतु ना होते आपण भी मो परी अवस्था हेबे। आपण भी आपण पति को हराए बेसिबे बुझे दोंतु। உங்கள் ஹஸ்பண்ட் கூட அந்த நோட் புக் சம்மந்தமாக தான் தேடிட்டு போயிருக்காருன்னு அரவிந்த் சொன்னார்। அதை வேண்டாமா? அந்த நோட் புக்கும் அந்த வாழும் உங்கள் ஹஸ்பண்ட் கிட்டே இருந்தால் அவர் லைஃப் ஸ்பாயில் ஆகிடுமா? நீங்களும் அவரை தொலைச்சிடுவீங்களா? तांको फेरे अनंतु मु आईटा मोर कर्तव्य भाविकी अपन को बुझाइवा को आसिली। இதை உங்களுக்கு சொல்லி வான் பண்ணுறத அவங்க கடமைன்னு நினச்சி வந்தாங்களா? मु जाऊँ छु। नमस्कार। नमस्कार।